சார் தைப்பூசனாலே எங்களுக்கு வந்து முருகர் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா முருகர் வழிபாடுல ஒரு முக்கியமான வழிபாடு தைப்பூச திருவிழா. ஆனா அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு வடலூர்ல வள்ளலாருக்கு ஒரு விழா எடுக்கிறீங்க. இந்த தைப்பூசத்திற்கும் வடலூருக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப நீங்கள் நல்ல விஷயம் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா குன்றுதோறும் குமரன் இல்லைங்களா? ஸோ எல்லா குன்றுகள்லேயும் அந்த முருக வழிபாடு நடக்கிறதுனால எல்லோரும் பாத யாத்திரை தைப்பூசம் போகிறோம். தைப்பூசத்துக்கு சமீபத்தில் தமிழக அரசுமே அது விடுமுறை விட்டுருக்கிறாங்க. தைப்பூசத்துக்கும் வள்ளல் பெருமானாருக்கு என்ன தொடர்பு என்றால், வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்டு 1874 அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இரண்டரை கலக்கிறாங்க. அந்த தேதி வந்து தைப்பூசம். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்றைய தேதி வந்து தைப்பூசம். அடுத்தபடியாக 1872 வள்ளல் பெருமான் அவர்கள் ஞான சபையை நிறுவி அந்த ஜோதி தரிசனத்தை அறிமுகப்படுத்தினது தைப்பூசம். ஸோ தைப்பூசம் என்பது வந்து வள்ளல் பெருமானோட நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ நீங்கள் வடலூர் போனீங்க அப்படின்னா தைப்பூசம் எந்த விதத்தில் தொடர்பில் ஏற்படுதுன்னு பாருங்களேன். இப்போ உலகம் முழுவதுடைய சன்மார்க்க அன்பர்கள் வடலூர் வருவாங்க. அங்கே தைப்பூசத்தில் எதை பார்க்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் அவர்களை சத்திய ஞான சபை அமைச்சிருக்காங்க. நீ வடலூர் போனால் பார்க்கலாம், சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு 80 காணி நிலம் வள்ளல் பெருமானுக்கு அந்த காலத்துலேயும் மக்கள் தானமாக கொடுக்குறாங்க. ஏறத்தாழ 106 ஏக்கர். இன்னைக்கு ஒரு பெருமான் வாழ்ந்த காலத்திலேயே வந்து தர்மசாலை அமைக்கும் பொழுது அந்த பெருமானாருக்கு வந்து அந்த 80 காணி நிலம் தரப்படுது. அதில் ஒரு தெற்கு புறத்தில் தான் பெருமானார் வந்து ஞான சபையை அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஞான சபையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். இந்த 7 திரைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச்சா சக்தி, மாயா சக்தி, கிரியா சக்தி, ஆதி சக்தின்னு சொல்லக்கூடிய, இது வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக போனால் அது புரியும். திரை என்பது மறைப்புங்க. திரை என்பது மறைப்பு. இப்போ எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து பாசி நிறைய பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். மேலே இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரதிபிம்பம் அங்கே தெரியுமானா தெரியாது இல்லைங்களா? கண்டிப்பாக தெரியும். அதே அந்த பாசியை நீக்கிட்டோம்னா அந்த பிரதிபிம்பம் நல்லா தெரியும். அதுபோல் நம்ம எல்லாரும் ஆன்மா. இந்த ஆன்மா என்பதை அறிய ஓட்டாமல் அந்த அஞ்ஞான மாயை நம்மளை மறைச்சிருக்கு. அந்த மறைப்பு விலகுனா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் அந்த ஆத்மாவிற்கு உள்ளொளியாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் தரிசிக்கலாம் அப்படின்ற ஒரு எளிமையான தத்துவமாக சொல்கிறேன். அது ரொம்ப டீட்டெயிலான தத்துவம். ஏன்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்றார். அதே போல் சத்திய ஞான சபை ஏன் பெருமானார் அமைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறைவனுடைய ஆணைக்கு இணங்க இறைவன் இன்னும் நெடுங்காலம் இறைவன் வந்து அமர்ந்து அருள் புரிவதற்கான ஒரு இடமாக தான் அமைக்கிறார் பெருமானார். அதில் தைப்பூசில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைப்பூச தினத்தை அன்று அங்கே ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. அப்பொழுது வலதுபுறம் வந்து சூரிய உதயமும் இடதுபுறம் சந்திரன் மறையிறதும் நடக்கும். நீங்கள் வந்து வடலூர் அமைந்துள்ள சத்திய ஞான சபை தெற்கு நோக்கி அமைந்திருக்கும். நீங்கள் வடக்கு நோக்கி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் நடக்கும், தெற்கு புறம் சந்திரன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். சூரியன், சந்திரன், நடுவில் அக்னி, உள்ள இருக்கக்கூடிய ஜோதி. இது வந்து யோகத்தில் எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்னா, வலதுபுறம் சூரியன், இடதுபுறம் சந்திரன், நடுவில் அக்னி, அது உள்புறமாக இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு எளிமையான இது மாதிரி பல்வேறு தத்துவங்களை குறிக்கக்கூடியதான் அந்த சத்திய ஞான சபை வடலூர். ஸோ நம்ம தைப்பூசத்துக்கு எப்படி பல இடங்களுக்கு போகிறோமோ அதுபோல் வரக்கூடிய February 1, 2026 தைப்பூசம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் வடலூர் வந்துருங்க. வடலூர் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை சனி ஞாயிறுல வருது. ஸோ நீங்கள் தைப்பூசத்து அன்று பெரும் கூட்டமாக இருக்கிறனால நீங்கள் ஐயாவோட உருவாக்கிய தர்மசாலையோ, பெருமான் அவதரித்த அந்த இல்லத்தையோ, பெருமான் இரண்டரை கலந்த அந்த இடங்களை போய் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் 31ஆம் வந்துட்டீங்க அப்படின்னா, அன்றைக்கு வந்து சனிக்கிழமை விடுமுறை நாட்கள் ஃப்ரீயாக இருக்கும். அன்றைக்கு காலையில் கொடியேற்றத்தோடு அந்த தைப்பூச பெருவிழா தொடங்கும். ஸோ வள்ளல் பெருமான் தன் திருக்கரங்களால் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு தர்மசாலையை தரிசிக்கலாம். பெருமானுடைய அணுக்கு தொண்டர் கல்பட்டையா அவர்களுடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பெருமான் உருவாக்கி அந்த ஞான சபையில் வழிபாடு நடக்கும். ஏன்னா தைப்பூச அன்னைக்கு நீங்கள் உள்ளே போக முடியாது, அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பெருமான் வந்து இந்த பூமியில் வருவிக்க ஊற்ற அந்த ஊர் வந்து மருதூர், சிதம்பரத்துக்கும் வடலூருக்கு நடுவில் இருக்குது. அந்த இல்லத்தை போய் நீங்கள் தரிசிக்கலாம். அடுத்து பெருமானார் வந்து 9 ஆண்டுகள் வாழ்ந்து தண்ணீரில் விளக்கரித்த ஒரு இல்லம் இருக்குது கருங்குடி, அந்த இல்லத்தை தரிசிக்கலாம். நிறைவாக பெருமானாருக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, பெருமானாருக்கு சமாதி கிடையாது, பெருமானாருக்கு மரணம் கிடையாது. பெருமான் இந்த அசுத்த தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றி தைப்பூசத்தன்று 1874 ஆண்டவரோட கலக்கிறார். அந்த அறையை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு தங்கிட்டு 31ஆம் முடிச்சுட்டு 1ஆம் தைப்பூச ஜோதி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை பெற்று செல்வதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த காணொலி பார்க்குற அன்பர்கள் எல்லாரும் தைப்பூசம் வடலூர் வாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது அங்கே தங்குற உதவி, அங்கே வேறு விவரங்கள் வேணாலும் நம்ம அன்பர்களோட எண்கள் கொடுக்குறோம். நீங்கள் வள்ளலார் மிஷனை காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். சார், இப்போ
தைப்பூச தண்ணிக்கு இல்லாமல் மாதந்தோறும் இது பண்ணுறதா நம்ம ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். நம்ம வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோமா? இப்போ ஒரு ரொம்ப நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு, அங்கே போகிறவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே நம்ம வள்ளலார் மிஷன் சார்ந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசம்ன்றது தான் 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுறது வடலூர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இது மாதம் மாதம் ஜோதி காட்டுறாங்க, இது வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பின்பகம் வந்து அன்பர்கள் உருவாக்கியது. எப்படியாவது அந்த ஞான சபைக்கும் வடலூருக்கு மக்களை வர வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது மாதப்பூச ஜோதி தரிசனம். இப்போ தைப்பூசத்தன்று பார்த்தீங்கன்னா 7 திரை நீக்குவாங்க. 7 திரை என்பது 7 தத்துவங்களை நீக்கிறது. அப்போ மாத பூசத்துக்குன்னு ஒரு வேறுபாடு வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 6 திரை நீக்கி ஜோதி தரிசனம். ஸோ மாதம் மக்களை அந்த வடலூர் நோக்கி வர வைக்கணும், அந்த சன்மார்க்க நெறி பரவணுன்றக்காக அன்பர்களால் உருவாக்கப்பட்டது தான் மாத பூச ஜோதி தரிசனம்ன்றது. ஸோ இந்த மாத பூச ஜோதி தரிசனத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வள்ளலார் மிஷன்ல இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இப்போதைக்கு திருவண்ணாமலை, சென்னை, பாண்டிச்சேரியிலேருந்து வாகனம் வச்சே கூட்டு வந்துட்டு இருக்கிறோம். மற்ற ஊர்கள்லேருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அந்த மாத பூச தினத்தில் நம்ம வள்ளலார் மிஷன்லேருந்து என்ன பண்ணுறோம்னா இலவச சித்த வைத்திய முகாம் ஒரு 300 மக்களுக்கு சித்த வைத்திய முகாமில் மருந்துகள் கொடுத்து அந்த சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக மதியம் இரவு ஒரு 1000 பேருக்கு நம்ம அன்னதானம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். வடலூருக்கு நிறைய மக்கள் வராங்க, அவங்களுக்கு தகவல்கள் தர வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. சன்மார்க்க நண்பர்கள் அந்த தகவல்கள் தந்துட்டு இருக்காங்க. நம்ம வள்ளலார் மிஷன் சார்பாகவும் மாலை சொற்பொழிவு, திருவருப்ப வழிபாடு, இலவச சித்த வைத்திய முகாம், புத்தக நிலையம் அமைத்தல், அன்னதானம், இது மாதிரி பல்வேறு சேவைகள் செய்து உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கே ஒன்று வேற என்னென்ன சேவை பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கா, இல்லை வள்ளலார் பற்றியான அவர் சொல்லியிருக்கக்கூடிய? நீங்கள் கேட்குறது வடலூரில் கேட்குறீங்க? வடலூரில் இல்லை, வடலூர் என்பது வந்து இந்து அறநிலையத்துறை கீழே இருக்குது. ஓகே. ஸோ அந்த கோயில்கள் எல்லாம் நிர்வாகம் இல்லை. நம்ம எல்லாரும் மாச பூசத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கிறோம், தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். மற்றபடி நமக்குன்னு ஒரு சங்கங்கள், அமைப்புகள் இருக்குது. அன்பர்கள் போனால் தங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குறோம். அந்த இடத்த சுற்றி காட்டி கூட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த சேவை நம்ம பயிற்சிகள் எல்லாமே திருவண்ணாமலையிலையும் பொள்ளாச்சியிலையும் நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே சார்.